4th Standard Maths, Term 1, Unit 7, Time. Page number 70. Write the time show in the clock. இதில் வந்து என்ன டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதனே. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்கள எழுதியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தி அப்படின்னா 2:15 hours. அடுத்து தேர்ட் ஒன் 9:10 hours. ஃபோர்த் ஒன் 6:35 hours. ஃபிஃப்த் ஒன் 9:55 hours. சிக்ஸ்த் ஒன் 3:05 hours. ஓகேவா? அடுத்து ட்ரா த மினிட் ஹேண்ட் ஆன் த கிளாக் அக்கார்டிங் டு த டைம் கிவன். இதில் வந்து மினிட் ஹேண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 1:30 hours கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து 12:40 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இது ஃபிஃப்த் டேபிளில் நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணணும். ஒன்றுனா 1 5 is 5, 2 5s are 10 சொல்லுவோம்னா அது மாதிரி 8 தான் வந்து 40க்கு வரும். அடுத்து 2:15க்கு வந்து 3 தான் 15க்கு வரும். அடுத்து 7:25 அப்படிங்கிறது 25 5 5s are 25 வருதா? ஸோ 5க்கு நேராக மினிட் ஹேண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து 5:10க்கு வந்து 2 தான் வந்து மினிட் ஹேண்ட் வரும். அடுத்து 9:55 சரியா? 55 அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா 11க்கு தான் வரும். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. The page number 71, draw the hands on the clock for the time given. இதில் என்ன செய்ய போகிறோம், ஹேண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 11 hours 15 minutes சரியா? இப்போ 11க்கு நேராக ஒரு இதை போடுங்க. 15னா 3 5s are 15. ஸோ 3யை வந்து மினிட் ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க. மினிட் ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரைங்க, அவர் ஹேண்ட்ஸை கொஞ்சம் சிறுசாக வரைங்க சரியா? அடுத்து பாருங்கள் 9 hours 30 minutes. 9:30 அப்படிங்கிறது 6 5s are 30. ஸோ 30னா 6ை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 hour 20 minutes. 20னா 4. அடுத்து 6 hour 45 minutes. அடுத்து 8 hours 40 minutes சரியா? அடுத்து 10 hours 25 minutes. அதில் போட்டுக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். கலர் த டைம் ஷோ இன் த கிளாக் சரியா? என்ன செய்ய போகிறோம், அந்த பாக்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கலர் பண்ண போகிறோம். என்ன இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை கலர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 4 hours 10 minutes. ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் கலர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் அவர் ஸ்கூல் லன்ச் டைம் ஸ்டார்ட்ஸ். லன்ச் டைம் உங்கள் ஸ்கூலில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. 12 hour 40 hours சரியா? ஃபஸ்ட் ஒன் அந்த இதில் டிக் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன செய்யுங்க, கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து தேர்ட் ஒன் பாருங்கள். த டைம் த கிளாக் பிலோ ஷூஸ் ஆஃப்டர் அண்ட் அவர் வில் பி. என்ன அதாவது வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 o'clock. ஃபர்ஸ்ட் ஒன்னாக கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேஜ் நம்பர் 72. ஐடென்டிஃபை அஸ் ஃபோர்நோன் ஆர் ஆஃப்டர்நூன் டைம் அண்டு டிக் சரியா? ஃபோர்நோனை டிக் பண்ணணும், ஆஃப்டர்நூனை டிக் பண்ணணும். ஃபோர்நோனுங்கிறது FN, ஆஃப்டர்நூனுங்கிறது AN. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் மலர் ஒர்க் அப் அட் 7 o'clock இன் த மார்னிங் அப்படிங்கிறது ஃபோர்நோன். செகண்ட் ஒன் ராதா அட் லன்ச் அட் 1 o'clock இன் த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது AN. தேர்ட் பாருங்கள். அட் 9 o'clock இன் த மார்னிங் மதர் வென்ட் டு பை வெஜிடபிள்ஸ். மார்னிங் அப்படிங்கிறது ஃபோர்நோன். ஸோ எப்போ வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக் த அப்ரோப்ரியேட் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வாட் வில் யூ டூ அட் ஸ்கூல் அட் 1 o'clock இன் த ஆஃப்டர்நூன் என்ன செய்வோம், ஈட் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, லன்ச் சரியா? என்ன செய்வோம், ஆஃப்டர்நூன் வந்து லன்ச்சு தான் நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன் வாட் வில் யூ டூ அட் 5:30 இன் த ஆஃப்டர்நூன் அட் ஹோம். 5:30 என்ன செய்வோம், விளையாடுவோம் சரியா? விளையாடுவோமா ஸ்லீப்பான்னு கேட்டிருக்காங்க, விளையாடுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் வில் யூ டூ அட் 6:30 இன் த மார்னிங். 6:30 என்ன செய்வோம், ப்ரஷ் யுவர் டீத் என்ன செய்வோம், பல்ல விளக்குவோம். அடுத்து பாருங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் குமார் வேக்ஸ் அப் அட் 6 o'clock இன் த மார்னிங் அப்படிங்கிறது ஃபோர்நோன். அடுத்து செகண்ட் ஒன் மலர் லீவ்ஸ் ஃபார் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அட் 5:10 இன் த ஈவினிங். வாட் டைம் ஆஃப் த டே இஸ் இட். என்னென்னா 5:10 வந்து ஈவினிங் வந்து ஸ்கூலை விட்டு அவங்க கிளம்புறாங்க. இது என்ன அப்படின்னா ஆஃப்டர்நூன். அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன் கலாஸ் மதர் வென்ட் டு ஹேர் ஸ்கூல் டு மீட் த டீச்சர் அட் 12 இன் த ஆஃப்டர்நூன். வாட் டைம் ஆஃப் த டே இஸ் இட். இது என்ன அப்படின்னா 12 o'clock என்ன செய்கிறாங்க, டீச்சரை மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது என்னது, ஆஃப்டர்நூன் சரியா? என்னது ஆஃப்டர்நூன் சொல்லலாம், இல்லை நோன் சொல்லலாம். அடுத்து பூரா பாருங்கள். நைட் 12 o'clock இஸ் மிட்நைட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 73. டேபிளேட் த கிவன் ஆக்டிவிட்டீஸ் அக்கார்டிங் டு த டைம் தே டேக் பிளேஸ்.
சரியா? இதில் ஃபோர்நூன் என்ன பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம்னு சொல்லி 2 பாக்ஸில் நம்ம ரைட் பண்ணணும். சரியா? அந்த இதில் மேலே கொடுத்துருக்குற கண்டென்ட்டை நம்ம என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சில்ட்ரன் கோயிங் டு ஸ்கூல், காலையில் தான் ஸ்கூல் போவான். ரூஸ்டர் க்ரோவிங், தேவை எப்போ கூவும், காலையில் தான் கூவும். ஃபார்மர்ஸ் கோயிங் டு த ஃபீல்ட், காலையில் தான் போவாங்க. சன்ரைஸ் காலையில் தான் உதிக்கி. ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அட் ஸ்கூல், காலையில் மார்னிங் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ஆஃப்டர்நூன் பாருங்கள், ரிட்டர்னிங் ஆஃப் பேர்ட்ஸ் டு த நெஸ்ட், என்ன செய்யும், பறவைகள்லாம் அதோட கூடுகளுக்கு திரும்ப. சில்ட்ரன் பிளேயிங் இன் த பார்க், சாயங்காலம் தான் என்ன செய்வாங்க, பார்க்கில் விளையாடுவாங்க. விசிட் த எக்ஸிபிஷன் இன் த ஈவினிங், எக்ஸிபிஷனுக்கு எப்போ போவோம் அப்படின்னா ஈவினிங் தான், சாயங்காலம் தான் போவோம். சில்ட்ரன் டூயிங் ஹோம்ஒர்க் இன் த ஈவினிங், சில்ட்ரன் என்ன, குழந்தைகள் என்ன செய்வாங்க, ஈவினிங் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டிக் த கிளாக் தட் ஷோஸ் 20 to 40 ஹவர்ஸ். சரியா? 20 to 40 ஹவர்ஸ் உள்ளதை நம்ம டிக் பண்ணணும். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன், டிக் கிளாக் தட் ஷோஸ் 10 ஹவர்ஸ், அதை வந்து டிக் பண்ணணும். சரியா? 13ங்கிறது அந்த ரயில்வே டைமில் உள்ளதை நீங்கள் பாருங்கள். சரியா? டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 74, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், டிக் த கிளாக் தட் ஷோஸ் த டைம் 16:35 ஹவர்ஸ், அதுங்கிறது 16:35 ஹவர்ஸுங்கிறது லாஸ்ட் ஒன். அடுத்து பாருங்கள், 14:20 ஹவர்ஸுங்கிறது செகண்ட் ஒன். அடுத்து பாருங்கள், 14:10 ஹவர்ஸுங்கிறது செகண்ட் ஒன். அதே மாதிரி லுக் அட் த கிளாக் அண்ட் ரைட் த டைம் கேட்டிருக்காங்க. கிளாக்கு என்ன கிளாக்குன்னு சொல்லிவிட்டு அது ரைட் த டைம், ரயில்வே டைமில் நம்ம எழுதணும். சரியா? 12 ஹவர்லேயும் 24 ஹவர்லேயும் கரெக்டாக பார்த்து அது என்ன செய்யுங்க, ரைட் பண்ணிக்கோங்க. ரயில்வே டயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 1லேருந்து 1ஆம் நம்பருக்கு 13, 14, 15ங்கிறத 12 வரைக்கும் 24 வரைக்கும் எழுதி வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பேஜ் நம்பர் 75, ஐ கேன் கிரியேட். சரியா? இதில் சர்க்கிள் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அண்ட் ஃபைண்ட் த டோட்டல் டைம் டேக்கன் டு டூ தம். இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்கிறத சர்க்கிள் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்துக்கிருவீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து போட்டிருக்காங்க. அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி எழுத போகிறீங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்து சைக்கிள் ரைடிங், அடுத்து வந்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணுறது. சரியா? அது வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து 2 hours 30 minutes. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து 2 hours, இதுவும் 2 hours. அப்போ நம்ம என்ன செய்யலாம், மொத்தமாக கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? எத்தனை வருதோ போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டைமில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ரைட் த டைம் இன்டர்வல். சரியா? எத்தனை இன்டர்வல்னால், ஃபஸ்ட்டு ஒரு கிளாக், செகண்ட் ஒன் கிளாக் கொடுத்துருக்காங்க. 2க்கு இடைப்பட்ட வரை எழுதணும். ஃபஸ்ட் ஒன் அவங்களே வந்து எழுதியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7க்கு 9க்கு இடைப்பட்ட இது வந்து 2. அடுத்து பாருங்கள், 9க்கு 11க்கு இடையில் உள்ளது 2 hours. ஓகேவா? அடுத்து பேஜ் நம்பர் 76, ரைட் த டைம் இன்டர்வல். அதே மாதிரி தான் ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது மாதிரி தான். அது வந்து எத்தனை இடைப்பட்ட எத்தனை இன்டர்வலில் அந்த டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் உள்ளது அதே மாதிரி தான், 7.15லையும் அதே மாதிரி தான். சரியாக கால்குலேட் பண்ணி போடுங்க. அடுத்து பேஜ் நம்பர் 77, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சரியா? இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த மினிட் ஹேண்ட் ஆன் த கிளாக் ஷோஸ் டேஸ் மினிட். இந்த மினிட் ஹேண்ட் எத்தனையில் இருக்குது அப்படின்னா 15ல் இருக்குது, 15 நிமிஷம். அப்போ ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன், மாலா அட் லன்ச் அட் 12:50 இன் த ஆஃப்டர்நூன், த டைம் ரெப்ரசன்ட் 12:50 ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது நோன், இல்லைன்னா ஆஃப்டர்நூன் கூட சொல்லலாம். சரியா? நோன் தான். அடுத்து பாருங்கள், சூஸ் த டைம் ஷோ ஆன் திஸ் கிளாக். டைம் எவ்வளவு காட்டுது அப்படின்னா 10:30. அடுத்து ஃபோர்த் ஒன், குமார் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஃப்ரம் 6 o'clock to 7 o'clock த ஈவினிங். when did his activity take place? இப்போ 6 o'clock 7 o'clockனா நோன். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், த கிளாக் ஷோஸ் த க்ளோசிங் டைம் ஆஃப் ஸ்கூல். வாட் வில் பி டைம் ஷோன் ஆன் எ 24 hour கிளாக். சரியா? இந்த கிளாக் வந்து 4:10 இருக்குது. அது 24 ஹவர்ஸில் எத்தனை வரும் அப்படின்னா 16:10 hours. Answer the following questions. If the time now is 2 p.m., what will be the time after 3 hours? 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் எத்தனைனா ஈவினிங் 5 o'clock. அடுத்து 7, half an hourங்கிறது 30 minutes. அதுக்கப்புறம் 8th பாருங்கள், பிரியா செலிப்ரேட்டட் அட் சிஸ்டர்ஸ் பர்த்டே அட் 12 o'clock in the night. What time is it? சரியா? 12 o'clockனா மிட் நைட். அடுத்து கவின் பிளேட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல். வாட் டைம் இஸ் இட்? ஸ்கூலு விட்டு என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. அது ஆஃப்டர்நூன் தான். ஓகேவா?
Page number 78, question number 10. The clock shows some time. Malar takes breakfast at school. What will her 24-hour wrist watch now? அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் 8 o'clock கொடுத்துருக்காங்க. அது 24 ஹவரில் எழுதணும்னா அது 20 o'clock. Answer the following. Question number 11. What would be the time shown by a 24-hour clock 2 hours before 4:30 p.m.? அதாவது 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி 4:30 p.m.க்கு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி உள்ளது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு 24 ஹவர் கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் சி. அடுத்து 12. நம்ம 12ல் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2:15 p.m.க்கு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஒரு படம் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் டி 11:15 a.m. கொஸ்டின் நம்பர் 13ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிராயிங் கிளாஸ் என்னென்னா நோனுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டி எப்போ நடத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆஃப்டர்நூனா ஃபோர்நூனான்னு கேட்குறாங்க. அப்போ காலையில் தான் நடந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 14 பார்த்தீங்கன்னா 24 ஹவர் கிளாக்கில் வந்து 3:10 p.m. என்ன சொல்லுவோன்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 3:10னா இந்த ஆன்சர் வந்து சி 15:10 hours. கொஸ்டின் நம்பர் 15ல் வந்து எந்த ஆக்டிவிட்டி நான் ஆஃப்டர்நூன் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் சி கோயிங் டு த எக்ஸிபிஷன் இன் த ஈவினிங். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா கோவை ட்ரெயின் வந்து எப்போ அரைவல் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2:05 p.m. அடுத்து பாருங்கள் 17 பாருங்கள் 24 ஹவர் கிளாக்கில் 9:09 p.m. கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா விடை என்ன அப்படின்னா 21:09 hours. ஓகேவா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 79ல் 80th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிக்கெட் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட் ஸ்லிப்பு. அதில் போர்டிங் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர் 9:30 அதான் டிக்கெட்டோட டைமு. அடுத்து பாருங்கள் 19ல் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த கிளாக்கில் வந்து மிட் நைட்டு ஷோ பண்ணி காட்டியிருக்காங்க. அதில் வந்து 1 hour 30 minutesக்கு அப்புறம் என்னவா இருக்குது? ஃபோர்நூனாக இருக்குமா, ஆஃப்டர்நூனாக இருக்குமா, நோனாக இருக்குமா, மிட் நைட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபோர்நூன். 20ல் பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன்கரெக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா லன்ச் டைம் வந்து மிட் நைட்டுங்கிறாங்க. அதான் தவறு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 1 to 20 ABCD இருக்குது. இங்கே வந்து ஏற்கனவே 1 to 20 வரைக்கும் என்னென்ன ஆப்ஷனை சேட் பண்ணிங்களோ அதை என்ன செய்யுங்க இதில் சேட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.